வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். இது சாரியிலேருந்து கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த சாரியில் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. அதில் 1/4 மீட்ரு எடுத்து சாரியில் கட் பண்ணதுக்கு சேர்த்து வச்சு அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உயரம் பார்க்கலாம். உயரம் எவ்வளோ? 15 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து 3 இன்ச் அகலம், அதாவது கீழேருந்து உயரத்துக்கு வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக் தான், நல்ல ஆழமாக வரும். இப்போ உங்கள் கீழேருந்து நீங்கள் ப்ளவுஸோட ஒயர் எடுத்துக்கோங்க, பேக் சைடு ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா அப்படியே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம 3 இதாக வந்து இதை வளைவாக கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்குங்க. இது 3ஐயும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது கீழே ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். கீழே வந்து 1/4 இன்ச்சு, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு, இப்படி வளைவாக போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது 3ஐயுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 2ன்னு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற வாக்கில் நீங்கள் வந்து 1 2ன்னு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கனால அது நமக்கு அளவு மாறி போயிடும். அதனால் நீங்கள் 1 2ன்னு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3க்குமே நம்பர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து கீழே உள்ள பீஸு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடித்து திருப்பிடலாம். நெக்கு எப்பயும் போல தான் நெக் அடித்து நம்ம திருப்பிடலாம். 1/4 இன்ச்சில் பாதி மட்டும் தையல் போடுங்க. ரொம்ப பட்டையாக தையல் போடாதீங்க, ரொம்ப கழுத்து அகலமாக போயிடும். அதனால் 1/4 இன்ச்சில் பாதி மட்டும் தையல் போடுங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. இது வந்து நீங்கள் நிறையா தடவை கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு சாரியிலேருந்து சொல்லிக்கிடுங்க சிஸ்டர், சாரியிலேருந்து கட் பண்ணி நீங்கள் வந்து சில்க் காட்டன்லேயே சொல்லித்தரீங்க, அது வந்து சில்க் காட்டன் எங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் சாரியில் கட் பண்ணியிருக்கேன். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கீழெல்லாம் பட்டி அடிச்சுட்டு நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் கிளாத்தில் தான் பைப்பிங் வைக்கிறேன். இது கொஞ்சம் சாஃப்டான கிளாத்து, ரொம்ப ஹார்டாக இருக்கிறது தான் வந்து நமக்கு பைப்பிங் வராது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து சாரீ ஃபுல்லாக கோல்டன் அண்டு சாண்டில் தான், அதனால் வந்து நம்ம கோல்டன் கலர் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம சாரியில் கட் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி இன்றைக்கி சாரியில் கட் பண்ணி தான் நான் டிசைன் சொல்லி தர போகிறேன். இனி வர வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாரியிலே சொல்லி தந்துடுறேன். ஏன்னா சில்க் காட்டன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தால் அமௌண்ட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக ஓரளவுக்கு இனிமேல் சாரியிலே உங்களுக்கு டிசைன் சொல்லி தரலான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சில்க் காட்டன் எடுத்தோன்னா தாராளமாக தைக்கலாம். இதுனா வந்து நம்ம 1/4 மீட்ரு கட் பண்ணோன்னா அந்த 1/4 மீட்டருக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பைப்பிங்க்கு எல்லாத்துக்கும் எடுத்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைச்சி முடிக்கணும். சில நேரம் வந்து ப்ளவுஸு வந்து லென்த் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் உள்ளே கட் பண்ணிவிட்டு அந்த சாரியில் நீங்கள் கட் பண்ண அளவுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 பீஸையும் கேன்வாஸில் வச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் குண்டூசி குத்தி கூட கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சைடில் ஒரு 1/2 இன்ச்சாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும்.
இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இவ்வளோது தேவையில்லை. நம்ம அந்த கிளாத் அளவுக்கு இருந்தால் போதும். சைடில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். நம்ம இப்போ மறுபடியும் அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறதுக்காக தான், இந்த மாதிரி லைனாக அடுக்கி காமிக்கிறதுக்காக தான் வச்சேன் நான். இப்போ இதன் சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச் கூட வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அதனால ஒன்றும் இல்லை, அது உள்ளே போகிறதுக்கு தான். கேன்வாஸ்லேயே நீங்கள் வெட்டினது மாதிரி நீங்கள் வந்து நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கலாம். கரெக்டான அளவு கட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வச்சு தைக்கிற அந்த கிளாத்தில் நம்ம துணி விட்டுக்கலாம். இது கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வரலைன்னா வந்து குண்டூசி கூட குத்திக்கோங்க. இதுதான் இந்த சாரியிலேருந்து நான் கட் பண்ண கிளாத்து. இதுவே 2 டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த வி மாதிரி வர்றதும் வளைவாக வர்றதும், அதே மாதிரி நம்ம ஒரே மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த சென்டரில் அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அதை சென்டரில் வச்சுட்டு இங்கிட்ட ஒரு டிசைன், அந்த பக்கம் ஒரு டிசைன் வர மாதிரி பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு பக்கமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்ட்டு நான் அதில் இருக்க மாதிரியே நான் டிசைன் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒன்று வந்து தைச்சிட்டு கீழே மட்டும் தைச்சிக்கோங்க. கீழே மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பீஸாக மடிச்சுட்டு மேலே வந்து தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த கீழே வந்து எப்படியும் ஒரு 1/2 இன்ச்சாவது நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவோம், ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படியே திருப்பி நம்ம அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த டிசைன் ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தைச்சு முடிச்சாச்சு. 2 பக்கமும் நம்ம தையல் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம பைப்பிங் வைக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கீழ்ப்பகுதியில் தையல் போடணும் ஃபஸ்ட்டு கேன்வாஸ்லன்னு. அப்போ அந்த தையல் போட்டுட்டு நம்ம ஒரு பீஸை திருப்பி அடிச்சுட்டு மறுபடியும் அந்த தையல் மேலேயே நான் போட்டு வைக்கேன் அந்த கேன்வாஸ்க்கு. இப்போ வந்து கரெக்டாக அந்த தையல் மேலேயே நம்ம போட்டால் தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்லா உருட்டாக வரும். இப்போ நான் உருட்டி வைக்கிற மாதிரி பைப்பிங் உருட்டி வைங்க. இது உள்ளே போகிறதுக்கு வேணால் சிங்கிளாக கூட நீங்கள் தைச்சிக்கலாம். ஆனால் இருந்தாலும் உருட்டி நம்ம வைக்கும் போது வந்து அந்த பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் என்ன அளவு தைக்கிறீங்களோ அதே லாஸ்ட் வரைக்கும் தைச்சிக்கோங்க. கூட குறையாக பண்ணாதீங்க, ஒரே அளவாக பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம பக்கம் பைப்பிங் கொடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம 3 பீஸ்க்கும் நம்ம முடிச்சிடலாம். 3 பீஸ்க்கும் பைப்பிங் வச்சுருங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன், ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3க்கும் ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இந்த வீவ் அடித்து நடுவில் கொடுக்குறதுக்கு, சென்டரில் கொடுக்குறதுக்காக நான் ஒரு அகலம் ஒரு 2 இன்ச்சு, உயரம் ஒரு 2 இன்ச்சு 3 பீஸ் கட் பண்ணுறேன். அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒன்று மடித்து தைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் மேலே வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். அந்த சாரியோட கலர் மேலே ஒன்று கொடுத்து தைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம இது மட்டும் கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். க்ரீன் கலர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் சரி அதை கொஞ்சம் குட்டியாக மேலே கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்றதுக்காக அது மேலே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா வச்சு தைச்சிருங்க. இது மேலே உள்ள பீஸு. கட்டரை வச்சுட்டு நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி சைடில் உள்ளதில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாச்சு, ரெண்டாவது ஒன்று வைக்கலாம். நம்பர் போட்டது மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த தையல் கரெக்டாக வச்சுக்கோங்க. தையல் மேலேயே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து அந்த தையல் மேலே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
சென்டரில் இந்த வி வர மாதிரி பார்த்துக்கலாம். கரெக்டாக வைங்க. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துல கிராஸாக கூட குறையாக வச்சுட்டோம்னா அது நல்லா இருக்காது. பார்த்து கவனமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இன்னொரு பீஸும் வச்சிடலாம். அந்த மேலே ஒரு குட்டியாக வைக்கவும் நமக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து வெறும் க்ரீனாக வச்சுருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்காது. குட்டியாக ஒன்று வைக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த டிசைன் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கிட்டோம்ல நம்ம, நல்லா இருக்கு பாருங்கள். இதே இது இங்கிட்டும் மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இது ஒரே மாதிரி வர்றது வந்து நீட்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம வச்சு பார்த்துக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டரை அடையாளப்படுத்திக்கிட்டு மேலேயும் சைட்லேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அடையாளப்படுத்திக்கோங்க. நெக்கோட உயரம். இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இருக்குது. பைப்பிங் கழுத்துக்கு வச்சது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் கூட பயந்தேன் எங்கிட்டும் நல்லா வராதோ என்னமோன்ட்டு, ஆனால் அழகாக வந்துச்சு. நீங்கள் நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துல கார்னரில் தைக்கும் போது நல்லா தைச்சி விட்றணும். ஏன்னா வந்து கேன்வாஸ் இதெல்லாம் இருக்கனால நமக்கு தையல் வந்து நல்லா பள்ளமாக விழுகாது உங்களுக்கு அழுத்தி. அதனால் நல்லா தூக்கி டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து அந்த கோட்டு மேலே அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டு மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. உள்ளே நம்ம தையல் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக வச்சு அது மேலேயே தைச்சிட்டு வந்திங்கன்னா அந்த வளைவு வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்படியே சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ண அப்படியே விட்டுருனாலும் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா சைடில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படியே வச்சாலும் அழகாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சைடில் வி அடிச்சிடலாம். கரெக்டாக அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக இருக்கணும். ஒரே அளவாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பண்ணுற டிசைன் வந்து ஒரே மாதிரி வரும். ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு வச்சு நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. அதே அளவு வச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சாரியில் இந்த டிசைன் தான் இருக்குது, அதனால இந்த டிசைனே கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சாரியில் இருக்க டிசைனே தான் கொடுத்துருக்கேன். கால் மீட்ரு சாரியிலேருந்து கட் பண்ணிங்கன்னா 1/4 மீட்ரு கொடுத்து தைச்சிருங்க. ப்ளவுஸ் வந்து இப்போ எல்லாம் நிறையா தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒல்லியாக இருந்தாங்கனாலும் பிரச்சனையே இல்லை, நம்ம வச்சு தைச்சி விட்டுறலாம். இப்போ வந்து இது பைப்பிங் பக்கம் பார்த்து அந்த இது வி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷார்ப்பாக இருக்கிறத பைப்பிங் பக்கம் வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக பைப்பிங்கை விட்டு எல்லா பீஸும் கொடுத்துட்டு வாங்க. அந்த கேப் இருக்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக அங்கிட்ட ஒரு வி மாதிரி ஒரே அளவாக தெரியணும், கிராஸாக தெரியக்கூடாது. இதே மாதிரி நான் வந்து கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாக முன்னாடி கழுத்து வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போயிடலாம். முன்னாடி கழுத்து வரைக்கும் நம்ம கொண்டு போயிடணும். இப்போ கீழேயும் கரெக்டாக பார்த்து வைங்க. பைப்பிங்கை தொடணும். பைப்பிங்கை கொஞ்சம் ஒட்டியே வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு வந்து 700 800 வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஏன்னா நம்ம சாரிக்கும் நம்ம ப்ளவுஸை வெட்டிட்டு ப்ளவுஸ் கிளாத்துக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் வேலை தான். 700 தாராளமாக போதும். அப்படி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 800 வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இது முடிச்சுட்டு நம்ம பாசி வைக்கணும்.
இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த இது வந்து நம்ம வேகமாக மடித்து தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இந்த கோல்டன் கலரு கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் தையல் போட்டு அடித்து திருப்பிடலாம். கரெக்டான அளவுக்கு தையல் போடுங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அடித்து திருப்பும்போது ஒரே மாதிரி இருக்கும். அதனால் தைக்கும் போது கரெக்டான அளவில் தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக ஒரே மாதிரி அந்த பிசுறு எங்கேனாலும் கூட குறையாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் வச்சு. நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சு தைக்கலாம். நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா அந்த பிசுறெல்லாம் அடிப்பக்கம் போயிடும். ஒரு இன்ச் வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து சில நேரம் வந்து நமக்கு கூட குறைய வரும் அளவு. அதனால் வந்து நீங்கள் ஒரே அளவாக வேணும்னா இந்த மாதிரி டேப்பு வச்சுட்டு ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணி அப்படியே தைச்சிட்டு வாங்க. அப்போ வந்து நமக்கு அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம டேப் வச்சு அதை தைச்சிட்டு வர்றது. இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை. அது நமக்கு ஒரே அளவாக வர்றதுக்கு நம்ம வச்சு தைச்சிட்டு தான் வரணும். ஏன்னா வந்து இல்லைன்னா ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல பெருசாக மார்க் பண்ணி நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதை பிரித்து மறுபடியும் நம்ம சரி பண்ணுற மாதிரி வரும். அதனால் வந்து இது ரொம்ப ஈஸி தான். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங்கு நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அது பிசுறு தெரிஞ்சுன்னா கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. பிசுறு தெரியாமல் மடிச்சு விட்டுவாங்க. இப்போ அவ்வளோதான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். நம்ம முன்னாடி வச்சது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எப்போ எந்த டிசைன் பண்ணாலும் நம்ம முன்னாடி வரைக்கும் பண்ணிடுறோம். இப்போ வந்து மேலே வந்து அந்த நம்ம ஒன்று தானே கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம இங்கிட்டு 3 அந்த பக்கம் 3 பீஸு மொத்தம் 6 பீஸ் ரெடி பண்ணி நம்ம இங்கிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இங்கேயும் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு நிறைவாக இருக்குது. டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு ப்ளவுஸு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம பாசி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ரிட்டன் ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அந்த இது கரெக்டாக திக்காக இருக்கனால தையல் வந்து அவ்வளோ ஒட்டி விழுகாது நமக்கு. அதனால் வந்து மறுபடியும் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ப்ளவுஸு நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி நான் சாரீலேருந்து கட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சாரீலேருந்து கட் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் எங்களால் சில்க் காட்டன்லாம் எடுத்து நாங்களால மேனேஜ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சாரியிலே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. உங்களுக்காக தான் நான் சாரியில் எடுத்திருக்கேன். நிஜமாக நீங்கள் சொன்ன மாதிரி சில கலர்ஸுக்கு வந்து நமக்கு சில்க் காட்டன்லாம் கூட கிடைக்காது. அந்த சாரியில் தான் கட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நான் க்ரீன் கலர் பாசி கொடுத்துருக்கேன். இதுக்கு கோல்டன் கலர் பாசியும் நம்ம கொடுக்க முடியாது. ஒயிட் கலரும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம ப்ளவுஸ் கலரு இருந்தது. 10 ரூபா அந்த பாசி வாங்கி வச்சுருந்தேன். சரி அதுவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு அது தூக்காமல் இருக்கிறதுக்கு தான் பாசி கண்டிப்பாக தேவை. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பாசி வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டிசைனு. திருப்தியாகவும் இருந்துச்சு. நான் உள்ளே வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். 1/4 மீட்ரு கட் பண்ணிவிட்டு 1/4 மீட்ரு ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணியிருக்கேன். இது முந்தி, இதுதான் சாரீ. இந்த சாரியில் இந்த டிசைன் தான் இருக்குது. அதனால அதுவே கொடுத்துட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பராக இருக்குது. இதுதான் முன்பக்கம். முன்னாடி டிசைன் பண்ணியிருக்கோம். பைப்பிங் நீட்டாக இருக்குது. முன்னாடி கப் சைஸ் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் எப்போயுமே. நம்ம சேனலில் கட்டிங் டிச்சிங் ஃபுல் வீடியோ நான் எல்லா ப்ளவுஸ்க்கும் நிறையா ப்ளவுஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பேக் சைடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்மையாக வரும். இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.